ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். என்னால் வீடியோ போட முடியல. நான் இப்போ நம்ம கோவில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கு. பட்டுப்பாவாடை சட்டை ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அதுக்காக தச்சதுதான். இந்த சட்டையை எப்படி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணேன்ற வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈஸியாக எவ்வளோ எவ்வளோ குயிக்காக நம்ம பட்டுப்பாவாடை சட்டையில் இந்த சட்டையை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு பாவாடை அப்புறம் ஃபுல்லாகவே எப்படி சேர்த்து பார்க்குறதுன்றதை பார்ப்போம். இதுதான் சட்டை. இது கீழே அந்த பெட்டிகோட் மாடலில் இருக்குது. சுருக்கு வச்சு நார்மலாக தைங்கன்னு சொல்லிட்டாங்க. கை மட்டும் புஃப் கை வச்சு கீழே பார்டர் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுதான் அவங்க வாங்கி கொடுத்துருக்கு. லைனிங் பிட்டு எல்லாமே வாங்கி அவங்களே கொடுத்துட்டாங்க. லைனிங் பிட்டு 1 மீட்டர், அவங்களுக்கு சட்டைக்கு 1 மீட்டர் போதும். கிராஸாக அங்கங்கே முன்ன பின்ன தள்ளி இருக்கிறதுனால நான் நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் பிட் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வெட்டுறோமோ அதே மாதிரி தாங்க. நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்து யார் யாரெல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க, சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். நான் பட்டுப்பாவாடை சட்டை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் தான் சொன்னேனே ஆல்ரெடி, நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே, நான் கற்றுக்கிறேன். என்னோட சேர்ந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் என்னோட சேர்ந்து எப்படி ஈஸியாக என்னென்ன மெத்தடில் கற்றுக்கலாம், நான் எதை எப்படி ஈஸியாக கற்றுக்கிட்டேன், எவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டேன்றதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க, ஓகேங்களா? அவங்க அளவு சட்டை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் 1 இன்ச்சு கீழே இறக்கம் கேட்டிருந்தாங்க. சைட்லேயும் 1 இன்ச்சு லூஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலாக கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன், ஓகேங்களா? இன்னைக்கான கட்டிங் வீடியோ மட்டும் பார்ப்போம். நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவுமே நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஈஸி மெத்தடில் சொல்ல முடியுமோ நான் அதை தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக புரியும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு வெரைட்டிஸும் கற்றுக்கோங்க. மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கேன். அளவு சட்டையை அப்படியே மேலே போட்டு கழுத்து, நெக்கு, ஷோல்டரு, ஆம்கோல் நம்ம ப்ளவுஸ் பிட்டில் எப்படி கட் பண்ணுவோம் பேக் பார்ட் எல்லாமே அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரும் ப்ளவுஸுக்கு, இதில் பேக்கில் ஓப்பன் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அதே ஸ்டிச்சிங் தான். அவங்க கொடுத்துருக்கிறது ப்ளவுஸ் கை சும்மா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க இது கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது பட்டுப்பாவாடை சட்டை தச்சு ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க போட்டு அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். என்னோட மாதிரி நீங்களும் எப்படி லைன் எப்படி பண்ணி எப்படி கட் பண்ணேன்றதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், ஓகேவா சிஸ்டர்ஸ்? பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கேட்டாங்க. இன்னும் அதுலேருந்து நான் 1 இன்ச்சு ஸ்கேலுக்கு எதுக்கு அளவு விட்டுருக்கேன் அப்படின்னா நம்மளோட தையலுக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த லைன் வச்சு கோடு போட்டு ஓப்பன், அந்த பட்டுப்பாவாடை சட்டில் கீழே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் கொடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த ஓப்பன் கொடுத்துருக்கேன். முன்னாடி பான் நெக் கேட்டிருந்தாங்க, பின்னாடி ரவுண்ட் நெக்கு, ஓகேங்களா? அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே தான் அளவானதை அப்படியே குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு குறிச்சிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இப்படி எடுத்தாலே லைன் வந்துடும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் பானை கேட்டிருந்ததுனால அதை அப்படியே பானைக்காகவே கட் பண்ணியாச்சு. அளவு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்குவேன். நானும் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன் இல்லையா? ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குது எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். இப்போ பட்டுப்பாவாடை சட்டை. ஒரு குழந்தையோட வயசு 8 வயசு, ஓகேங்களா? 8 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை சட்டை பால் குடம் எடுக்க போகிறதுனால அவங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். நல்லா வந்துருந்துச்சு. நாளைக்கு சண்டே தான் பால் குடம் காலையில். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ஈஸியாக நம்ம ஒரு பட்டுப்பாவாடை சட்டையை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேக் துணியை 2ஆக மடித்து போட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, பின்னாடி உள்ளதில் லைன் இருக்காது. அதனால் அதையும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கழுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ
ஓப்பன் அர்க்காத் பண்ற இடத்துலலாம் கரெக்ட்டா ஓப்பன் குடுக்குற இடத்துலலாம் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் எந்தெந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றோம் அப்படின்றது கரெக்ட்டா தெரியும். மடிக்கிறது ஒரே அளவா மடிக்க முடியும். இல்லன்னா முன்ன பின்ன ஏத்த இறக்கமா நம்ம மடிச்சுருவோம். அதனால என்னைக்குமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நான் சொல்றது தான். கரெக்ட்டான அளவ வந்து நம்ம தைக்கிறம்போது அளவு சட்டையவே எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணும்போதே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தைக்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. டக்குன்னு நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த குழந்தைக்கு அதே பஃப் ஸ்லீவ் தான் நான் வச்சிருக்கேன். அது எப்படி வச்சேன் அப்படின்ற வீடியோவ நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு சட்டை வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? அழகா வந்துருச்சு. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் 2 பக்கமே மடிச்சு போட்டு அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் நடுவுல நான் கட் பண்ணிருவேன். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம ஊக்கு மாட்டுற மாதிரி தானே அவங்க குழந்தைங்களுக்கு வைப்போம். அந்த மாதிரி இதுதான் ஸ்டிச் பண்றேன். நெக்ஸ்ட் கைக்கு வந்து லைனிங் இவ்வளவுதான். மொத்தமே 1 மீட்டர் லைனிங் தான் குடுத்தாங்க. ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் எடுத்துட்டு அதிலேயே லைனிங்கும் எடுக்கிறேன். கையோட அளவெல்லாம் அதே போதும்னு சொல்லிட்டாங்க. சின்ன பொண்ணு தானே. இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போடாம கைய வந்து கையோட அளவ எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் பாருங்க. அந்த ஸ்டிச்சிங்லயே நான் சாப்பீஸ் வச்சு ஒரு லைன் குடுத்துக்கிட்டேன் பாருங்க. குடுத்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ராவா கீழ வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு கரெக்ட்டான அளவ அதுல வச்சு அந்த சாப்பீஸ வந்து தட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு அந்த வளைவு வந்து கரெக்ட்டா அதுல விழுந்துரும். அந்த விழுந்து வளைவு விழுந்துச்சு லைன் அந்த இதில விழுந்துச்சு. அதுலயே நான் கரெக்ட்டா வரைஞ்சுக்கிட்டேன். இது ஒரு ஈஸி மெத்தடு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு சூப்பரான பட்டு பாவாடை சட்டை. என்ன மாதிரி நீங்களும் பழகிக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பா பட்டு பாவாடை சட்டைன்றது அவசியம் தானே. அத போய் நம்ம வெளிய வாங்குறதுக்கு நம்ம குழந்தைக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டு விடுறோன்றது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அந்த குழந்தை போட்டிருந்தப்ப என் பொண்ணுக்கும் தைக்கணும்னு கூட எனக்கு ஆசை வந்துச்சு. பட் ஆனா வர்றத தைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருந்துக்கனால நம்ம பொண்ணு தைக்கல. பட் என் பொண்ணுக்கும் நான் தச்சு கண்டிப்பா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். கைப்பகுதி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், கை எதுவுமே ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், கை எல்லா பகுதியுமே எடுத்துச்சு. இதுதான் வந்து அந்த பிளவுஸ் அந்த பட்டு பாவாடை சட்டையோட மேல் பகுதி. இதுல உங்களுக்கு குரல் தெரிஞ்சிருக்கும். குரல் ரொம்ப கட்டி இதா இருக்கு. தொண்டை கட்டியிருக்கு. ஸ்பீக்கர் சத்தத்துல கத்தி கத்தி வீட்ல பேசுறதுனாலயும் 2 நாள் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிச்சதுனாலயும் நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டா அந்த இருக்க அவங்க அந்த பீஸ்ல வந்து எப்படி போட்டு கட் பண்றேன்றத பாருங்க. இந்த சைடுல போட முடியாது. துணி வந்து பத்தல. அதனால நான் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுக்குவோம். ஏன்னா பேக் பார்ட் வந்து நம்ம எப்படியும் வந்து சென்டர்ல கட் பண்ண போறோம். பட் ஆனா முன் பக்கத்துக்கு வந்து நான் ஓப்பன் வராது. நல்லா ஓப்பன் இல்லாம மடிச்ச மாதிரி வரணும். பின்பக்கத்துக்கு தான் ஓப்பன் வருது. அதனால பின்பக்க துணிய அந்த சைடு போட்டு நம்ம கட் பண்றதுனால பின்பக்கம் வந்து ஈஸியா நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். அதனால பின்பக்க துணிய கொஞ்சம் தள்ளி போட்டு நான் கட் பண்றேன். பட்டுப்பாவாடை சட்டை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட்ல ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக்கா தச்சுட்டேன் நானே. நம்மளா தச்சோம் அப்படிங்கிற ஃபீலிங் அளவுக்கு இருந்துச்சு. ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் தான் வந்து அந்த மொத்தமே பார்டர் இவ்வளோதான் இருந்துச்சு. அந்த பார்டர் வந்து கைக்கு வந்து நான் ரொம்ப கம்மியா அவங்க சின்ன பொண்ணுன்றதுனால இந்த பார்டர் வந்து கைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானு ஒட்டு குடுத்து இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய ஆளுங்களுக்குன்னா பத்தாது. ஓகேங்களா? முன்பக்கம் போக மீதி இருக்கிற அந்த பீஸ்ல வந்து ஒட்டு குடுத்து தான் அவங்களுக்கு வந்து கை தச்சேன் அந்த பொண்ணுக்கு. ஓகே. முன் பக்கத்த வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஈஸியா இருக்கு பாருங்க. துணிய மட்டும் மேல போட்டு ஈஸியா கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே பின்பக்கத்தையும் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இது வந்து பின்பக்கம் நம்ம வந்து மடிப்பு வரணுன்ற அவசியம் இல்ல. 2 பக்கமுமே ஓப்பன் தான். அதனால நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் தாராளமா. அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓப்பன் வைக்க போறதுனால தாராளமா நடுவுல கட் பண்ணிடலாம். பிரச்சனை இல்ல.
ஃப்ரண்ட் பார்ட்ல ஓப்பன் வராது. அதனால க்ளோஸ்டா இருக்கணுன்றதுனால அது கரெக்ட்டா மடிப்பு உள்ள இடத்துல எடுத்திருக்கேன். மீதி எக்ஸ்ட்ராவா இருக்கிற பீஸ் வந்து நீளமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த நீள பீஸ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து சுருக்கு வைக்கிறதுக்கு. கை நல்லா புஃப்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? எவ்வளோ நீளம் இருக்கு? மொத்தமே இதுதான் பீஸ். அதனால அந்த மிச்ச துணிய அப்படியே பார்டர மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, அந்த நெட்டுக்க இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே எடுத்து அந்த பொண்ணுக்கு கை ஸ்டிச் பண்ணிட்டேன். இவ்வளோதான் மொத்த துணின்றதுனால, ஆ கரெக்ட்டா நெட்டுக்க அந்த அளவுக்கே. ஃபுல்லா நெட்டுக்கு ஒரு கட் பண்ணிட்டு, பார்டர மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸ் பார்டர மட்டும் வெட்டி, கையில அந்த பொண்ணுக்கு வர்ற மாதிரி அழகா வச்சு குடுத்துருந்தேன். சூப்பரா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்டர் துணிய எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் மேல பக்கம் ப்ளவுஸ்ன்னே வருது சாரி. பட்டு பாவாடை சட்டைய வந்து அழகா நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெட்டிகோட் மாடல்ல போடணும். அப்படிதானே? அவங்க வந்து பாவாடையா கேட்கல. பெட்டிகோட் மாதிரி உள்ள நம்ம மேல் பகுதியில வந்து லைனிங் துணி குடுத்து, கீழ வந்து சுருக்கம் குடுத்து தச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்டாங்க. சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால, உள்ள கொஞ்சம் வேர்வை உறிஞ்சுக்கும் இல்லையா? அதனால அந்த மாதிரி கேட்டாங்க. இதுதான் வந்து உள்ள பாவாடைக்கு குடுக்குறதுக்கு அவங்க வாங்கி குடுத்த லைனிங்கு. 2 மீட்டர் கிட்ட இருந்துச்சு. மடிச்சு போட்டு நல்லா சுருக்கு வைக்கணும் இல்லையா? அதனால சுருக்கு வைக்கிறதுக்காக இது 2 மீட்டர், அது 1 மீட்டர் மொத்தமே 3 மீட்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கி குடுத்தாங்க. அவங்களே தான் எல்லாமே வாங்கி குடுத்தாங்க. நான் அப்படியே ஸ்டிச் மட்டும் தான் பண்ணி குடுத்தேன். லைனிங் எல்லாமே வாங்கி குடுத்ததுனால. ஒரு நாள் உட்காந்து நான் 2மே தச்சேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ரூ. 300 நம்ம கைக்கு கிடைக்க தானே செய்யுது. எங்க ஊர்ல ரூ. 300 அந்த அளவுக்கு தான் வரும். பட் மெட்ராஸ் சைடு, வெளியூர்ல வேற சைட்ல இருக்கிறவங்கலாம் தாராளமா 500 வரைக்கும் வாங்குறாங்க. இங்கேயுமே கடை வச்சு அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, டெய்லரா இருக்கிறவங்கலாம் கடைக்கும் அவங்க வாடகை குடுக்கணும் இல்லையா? அந்த மாரி இருக்கிறவங்க கண்டிப்பா 450, 400க்கு மேல தாண்டி தான் வாங்குறாங்க. நான் வந்து நார்மலா இப்ப தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் நார்மலா அ எனக்கு எது போதும்னு தோணுதோ, நான் அந்த அளவுக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாவாடை சட்டைய அந்த இத அளந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ மேல உள்ள அந்த பார்டர் மேல மட்டும் குடுக்குறதுக்கு, பெட்டிகோட் மாதிரி குடுக்குறதுக்கு, மேல உள்ள பகுதி மட்டும், கீழ உள்ளத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து பின்னாடி ஓப்பன் குடுத்து, முன்னாடி க்ளோஸ்டுல இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால நான் 2யுமே க்ளோஸ்டா போட்டு தான் அப்படியே எடுத்தேன். ஸ்டிச் பண்ணி அளவு அந்த பட்டு பாவாடை செட்ல உள்ள அளவு. எல்லாமே வந்து அதுதான். அந்த பொண்ணு இதோட 1 வயசு இப்போ கொஞ்சம் கூடிட்டா. அதனால ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் எல்லாமே ஒரு இன்ச்சு சைட்லயும் கீழ எல்லாமே எக்ஸ்ட்ராவா வச்சு ஃபிட் பண்ணேன். நல்லா வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. தையல் வந்து துணி வந்து நேரா இல்ல. அதனால கொஞ்சம் வந்து ஒரு லைன் குடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. நம்ம மேல ஷோல்டர் குறிச்சுக்கிட்டு கழுத்து பகுதி, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணி குறிச்சுக்கோங்க. 2 நாளா கொடை வந்து ரொம்ப சிறப்பா விமர்சையா கொண்டாடுனாங்க. எனக்கு 2 நாள் கொடை. சனிக்கிழமை வந்து அ இன்னொரு கோவில்ல வந்து சந்திமரிச்சம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல வந்து விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை 1008 விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா 1000 கணக்குன்னுலாம் கிடையாது. அதுக்கும் மேல தான் வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் 2000, 3000 கிட்ட இருந்திருக்கும் விளக்கு. அவ்வளோதையும் பார்க்க முடியாது. நம்ம போய் இடம் பிடிக்கவே நேரம் சரியா இருக்கும் நமக்கு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, விளக்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சு, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போறதுக்குள்ளேயும், நம்ம அதுக்கான டோக்கன் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, எல்லா பொருளும் அவங்களே குடுத்துருவாங்க. விளக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டு போனா போதும். அந்த திருவிளக்கு பூஜையிலயும் கலந்துக்கிட்டேன். அத பத்தினத வந்து நான் 3 நிமிஷம் ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி விளாகும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னென்ன வீட் சைடு ஃபங்ஷன்ஸ் இல்ல நான் எங்க வெளிய போறேன், அந்த மாதிரியான வீடியோஸும் வேணும் சிஸ்டர் அப்படின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு அத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற மோட்டிவேஷன்லே எனக்கு நீங்க குடுக்குற மோட்டிவேஷன் எது அப்படின்னாலே, உங்களோட லைக்கும், உங்களோட கமெண்டும் தான். நீங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்குள்ளேயே ஓகே இவங்க இது கேட்கறாங்க, நம்ம அப்ப அத நம்ம ஈஸியா கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். நம்ம அந்த பெட்டிகோட்ட அப்படியே போட்டு எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பரா மேல் பகுதி மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேங்களா?
கழுத்து மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். எதனால கழுத்து ரொம்ப அகலம் வச்சிருக்கேன்னா, நம்ம வந்து பீஸ் குடுத்து நான் உருட்டல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக் பீஸ் நம்ம ப்ளவுஸ்ல குடுப்போம் இல்லையா? பீஸ் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு குடுத்து திருப்பணும். அந்த மாதிரி திருப்புவாங்க. இது வந்து பெட்டிகோட் மாடல் உள்ள தான் இருக்க போகுது அப்படின்றதுனால, நான் வந்து பீஸ் குடுத்து திருப்பல. நான் அப்படியே 2 இதா சின்ன சின்னதா மடிச்சு அப்படியே நான் லைன் அடிச்சுட்டேன். கழுத்து பகுதியையும், கை ஆம்கோல்லையும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஈஸியா தான் இருக்கும். இல்ல எனக்கு அப்படி வேணாம் சிஸ்டர் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம நார்மலா குடுப்போம் இல்லையா? ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து நெக்கு திருப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி கூட அடிச்சு நெக்கு குடுக்கலாம். கண்டிப்பா சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆம்கோலுமே நான் அதே மாதிரி தான் ஆம்கோல் கையுமே அந்த மாதிரி தான் உருட்டி அடிச்சேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இது வந்து லைனிங் துணி அப்படிங்கிறதுனால, தண்ணி பட அந்த சுருக்கங்கள்லாம் விட்டு நாளடைவுல சரியாயிரும். அதனால இந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் ஈஸியா முடியும். எந்த அளவுக்கு நம்ம வேலைய டக்கு டக்குன்னு குறைக்கணுமோ அப்படிதானே பார்ப்போம். வேலைய கூட்டுறத விட வேலைய குறைக்கிறதுக்கு தான் நம்ம ஆசையா இருக்கும். அந்த விதத்துல சொல்றேன். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் 2மே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற துணிய வந்து அப்படியே வந்து சுருக்கு குடுத்து தச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்க கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. அத அப்படியே உள்ள நம்ம லைனிங் பீஸ் குடுத்துருவோம். கீழ வந்து கரை இருக்கிறதுனால மடிச்சு தைக்க வேண்டாம். அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவங்க மீதி பட்டு பாவாடை சட்டையில ஒரு மீட்டர் வந்து பிளவுஸ்க்குன்னு குடுத்தத நான் தனியா எடுத்துட்டேன். பாவாடைக்குன்னு குடுத்தத தனியா எடுத்துட்டேன். அந்த பாவாடைக்குன்னு குடுத்தது வந்து இத விட 1 இன்ச்சு அதாவது லைனிங்க விட கொஞ்சம் ஒரு கை ஒரு 4 இன்ச்சு கிட்ட இறக்க குடுத்தா நல்லாருக்கும். 2ம் ஒரே மாதிரி வைக்காத அளவுக்கு. அதனால லைனிங் இது கரெக்ட்டா வருமான்னு பார்த்தேன். இது அப்படியே போட்டாலே கரெக்ட்டா இருந்துச்சு. எந்த அளவுக்கு லைனிங் குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் குடுத்துட்டு, மீதி எக்ஸ்ட்ரா பீஸ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, அந்த பார்டர் வரைக்கும் தான் லைனிங் குடுத்துருக்கிறேன். மீதி துணிய நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப லென்த்தா குடுத்தாலும் அசிங்கமா இருக்கும். இன்னொன்னு மடிச்சு தைக்கிறதுக்கு வேணுன்றதுனால 1 இன்ச்சு ஏத்தி தான் வெட்டுறேன், கட் பண்றேன். ஆ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தாலும், நான் சொல்றதுலயுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆ பார்த்தீங்கன்னா, இது வந்து சுருக்க வைக்கிறதுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து 2ஆ கட் பண்ணிருவாங்க. 2 பக்கம் முன்பக்கம், பின்பக்கம் தனித்தனியா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சு தச்சுக்குவாங்க. முன்பக்கம், பின்பக்கத்துக்கு சுருக்கு வச்சு. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணல. 2மே நெட்டுக்கு அடிச்சுட்டு, அத அப்படியே சென்டர் பகுதியில கொண்டுட்டு பேக்ல வந்து ஓப்பன் வைக்கிறோம் இல்லையா? அந்த ஓப்பன் கிட்ட கொண்டு வர மாதிரி தான் தச்சிருக்கேன். அத நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க ஒன்லி கட்டிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். நாளைக்கு மறக்காம ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியா ப்ளவுஸும் ப்ளவுஸ்னே வருது. பாவாடை சட்டையோட சட்டையும், பாவாடையும் எவ்வளோ அழகா தச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மிச்சம் இருக்கிற துணி, பாவாடை துணி. இதுல வந்து அப்படியே நெட்டுக்கு ஃபுல்லாவே எந்த அளவுக்கு வேணுமோ 4ஆ மடிச்சு போட்டு, அதோட லென்த்த மட்டும் அளந்துக்கிட்டேன். லென்த் எவ்வளோ தூரத்துக்கு கீழ அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வந்து டக்கெல்லாம் பிடிக்க வேணாம். இப்ப போடுறதுக்கு மட்டும் தச்சு குடுங்க. வச்சு போடுற மாதிரிலாம் வேண்டாம் சிஸ்டர்ன்னு சொல்ட்டாங்க. அதனால நான் கூட கேட்டேன். உள்ள இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் சிஸ்டர். அத உள்ள டக்கு பிடிச்சுட்டோம்னா வேணுன்றப்ப எடுத்து விட்டுக்கலாம். இல்ல வேண்டாம். மீதி பீஸ நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்ட்டான அளவுல தச்சு குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால டக் பிடிக்க வேணாம்னு சொன்னதுனால நானும் எவ்வளோ துணி எக்ஸ்ட்ராவா வேணுமோ அத மட்டும் கரெக்ட்டான அளவு அளந்துகிட்டு, கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மீதி துணிய கட் பண்ணி எடுத்துட்டேன். தையலுக்காக ஒரு 1 இன்ச் கிட்ட விட்டு கட் பண்றேன். நெட்டுக்கா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மீதி துணிய அப்படியே வந்து நம்ம சுருக்கு தான் வைக்க போறோம். சுருக்குமே சின்ன சின்ன சுருக்கங்கள் வேண்டாம். கொஞ்சம் பெரிய இதா மடிச்சு விட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் பெரிய பார்டரா மடிச்சா நல்லாருக்கும் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இப்ப வந்து நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்தா தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதனால நான் அவங்க எப்படி சொன்னாங்களோ, அதே மெத்தட்ல நான் தச்சு குடுத்தேன். நீங்களும் உங்களுக்கு வர்ற ஆர்டர்ட்ட எப்படி வேணும் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இன்னொன்னு நான் ஒரு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இப்ப இந்த கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா? இதையே புஷ் வச்சு கீழ பார்டர் குடுத்திருந்தேன்னா, இன்னும் அழகா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இப்ப இந்த பார்ட்ல ஒரு மேல எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டினேன் இல்லையா? அதுல சுருக்கம் குடுத்து, கீழ பார்டர் அட்டாச் பண்ணி, கை வந்து பாவாடைக்குள்ள இத குடுத்திருந்தேன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தோணி என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேற இந்த மாரி தைக்கும்போது யார் யாருக்கெல்லாம் வேற வேற மாதிரியான ஐடியா வரும் அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க.
என்னோட கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பட்டு பாவாடை சட்டையை சூப்பரா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட எனக்கு டைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.